வணக்கம் கைஸ். ஆ வணக்கம் கைஸ். யார்கிட்டயும் சஜஷன் கேட்காம நானா எடுத்த ஒரு பெரிய டிசிஷன்னா, அது இந்த கன்டென்ட் கிரியேஷன் தான். பட் இந்த கன்டென்ட் கிரியேஷனுக்கும் எனக்கும் இருக்கிற காம்பினேஷன் எப்படின்னா, சக்கரை பொங்கலுக்கு வடகரி. அந்த மாரி தான் இருக்கும். அதுக்கு நெறைய ரீசன் இருக்கு. அதுல ஒரு 3 விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்றது. நான்லாம் ஒரு இடத்துல செல்ஃபி எடுக்கிறதுக்கே கூச்சப்படுற ஆளு. இப்போ செல்ஃபியே எடுத்துக்கிட்டா கூட, இப்போ நம்ம ஒரு 10 செல்ஃபி எடுக்கிறோம். அதில ஒரு 3 வந்து நல்லாயிருக்கும். 3 இல்ல 2 நல்லாயிருக்கும். அதில மிச்சம் இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு அத வச்சுப்போம். ஆனா நான் அப்படி இல்ல. நான் 10யுமே டெலீட் பண்ணிருவேன். ஏதாவது ஒண்ணு உண்மையிலே நல்லா தான் இருக்கும். பட்டு நான் அத ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் டெலீட் பண்ணிருவேன். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து அ எடிட்டிங்கு. இப்போ ரீசென்ட்டா தான் நான் CapCutயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் கைன் மாஸ்டர்ல தான் எடிட் பண்ணிட்டுருந்தேன். அப்படின்னா நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க என்னுடைய எடிட்டிங் நாலேட்ஜ் எவ்வளோன்னு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் 3வது வந்து வாய்ஸ் ஓவர். எனக்கு தெரியும் என்னுடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் லோவா இருக்கும். இந்த வாய்ஸ வச்சு நெறைய ஜோக்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 4 பேர் நின்னு பேசிட்டு இருப்போம். இல்ல. அவங்க பேசிட்டு இருப்பாங்க. நான் நின்னுட்டுருப்பேன். அந்த மாரி டைம்லலாம் எனக்கு நெறைய ஜோக் தோணும். அத நான் சொல்லலான்னு போவேன். என்னுடைய வாய்ஸ் லோவா இருக்கிறதால அது சரியா கேட்காம அது வேஸ்ட்டா போயிருக்கு. இந்த மாரி நெறைய இருந்தாலும் இந்த கன்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்த விஷயத்துக்காகவும் எஃபோர்ட் போட்டதில்ல. லைக் நான் எப்படி சொல்றதுன்னா, எதுவுமே ட்ரை பண்ண மாட்டேன். இப்ப எனக்கு எது பிடிக்கும், பிடிக்காதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் ஹோட்டலுக்கு போனோம்னா, அவன் ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஆர்டர் பண்ணுவான். "உனக்கு என்னடா வேணும்னு கேட்டா, நீ எது சாப்பிடுறியோ அதே சொல்லிடுறா" அப்படின்னு சொல்லிருவேன். அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பேன். எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணதே இல்ல இதுவரைக்கும். பட் இப்போ ரீசென்ட் டேஸா வந்து இப்போ எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, அத ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாம ஓவர் திங்க் பண்ணுவேன். பட் இருந்தாலும் அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துரலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கன்டென்ட் கிரியேஷனே கூட எனக்கு ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதான்னு தெரியாது. ஆனா, இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்த இந்த மாரி சின்ன சின்ன இன்செக்யூரிட்டீஸ்லேருந்து வெளிய வரதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும்னு நம்புறேன். அவ்வளோதான் கைஸ். இத ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. பாய்.